இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஏதாவது தெரிஞ்சதா? நோ மேம், அவங்க எல்லாரும் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஷிட்! இது எல்லாமே நம்ம தப்புதான். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ரவியோட ஃப்ரெண்ட்ஸ் அலியும் தீபக்கும் தானே. நாம அவங்களோட பேரை கேட்டிருக்கணும், அவங்களோட அட்ரஸை கேட்டிருக்கணும், ஏதாவது ஒரு ப்ரூஃபை கேட்டிருக்கணும். மேம் 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 நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அவங்களை எப்படியாவது தேடி போச்சு. எப்படி தேடுவீங்க? நம்ம அவங்களே தேடணும், இன்னொரு விஷயமும் பண்ணணும். காவியா உயிரோட இருக்கான்னு தெரியணும். காவியா உயிரோட இருக்கா மேம்? இப்பதான் சைபர் டீம் கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க தான் சொன்னாங்க நேத்து ஒரு இன்டர்நெட் சைட்ல காவியோட இந்த எம்எஸ் அப்லோட் ஆயிருக்கா. வாங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள தான் இதை எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம செக்யூரிட்டியை இங்க அதிகப்படுத்திட்டோம்ல. எந்த வீட்ல இதை எடுத்திருந்தாலும் அந்த வீட்டோட அட்ரஸ் இந்த எம்எம்எஸ் ஓட ஐபி அட்ரஸோட மேட்ச் ஆயிடும். அப்ப நம்ம சைபர் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிங்க. எஸ் மேம், வா போலாம். போலீஸ் அலர்ட் ஆயிட்டாங்கடா. செக்யூரிட்டி அதிகமாயிருச்சுப்பா. ஆமா தம்பி, சரியா சொன்ன. போன தடவை மயிறு இலையில தப்பிச்சோம். நான் என்ன பண்ணணும்? இப்போதைக்கு இந்த ஊரை விட்டு வெளியில போறது தான் நல்லது. பிரச்சனைலாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா நாம வரலாம். இது சரியான ஐடியா. கரெக்டா சொன்னே. அப்ப நான் சொல்ற ஐடியாவை கேளுங்க. இன்னைக்கு ராத்திரியே பஸ்ஸை பிடிச்சி நம்ம கிளம்பிடலாம். அதெல்லாம் சரி, ஆனா இந்த ஐட்டத்தை நாம என்ன பண்றது? இவ்வளவு இங்கேயே முடிச்சிடலாமே. ஏய், சிகரெட் காலி ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வரலாமா? நான் 2 சிகரெட். ஃபர்கான், பாஸ்கர், எம்எம்எஸ் எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து அப்லோட் ஆயிருக்கோ அங்க இப்ப ரவியும் தீபக்கும் இருக்காங்க. கண்டிப்பா அலி அங்க காவியா கூட உள்ளதா இருப்பான். அவங்கள நல்லா வாட்ச் பண்ணிட்டே நான் இப்பவே நம்ம டீமோட வந்துடுறேன். ஓகே ஓகே. மேம், ரவியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. இந்த வீட்டை 4 பக்கமும் சுத்தி வளைங்க. இந்த ஏரியாவோட எல்லா போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லா வழியும் அடைக்க சொல்லுங்க. ஓகே. எங்கேயும் தப்பிக்க முடியாதபடி. வாங்க. அட செல்லம், டேய், நமக்கு பஸ் 11 மணிக்கு தான். இன்னும் நிறைய நேரம் இருக்கு. கடைசியா ஒரு தடவை பண்ணிக்கலாமே.
மேடம் மன்னிச்சிருங்க மேடம், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். மன்னிச்சு விட்டுருணும் மேடம் உன்னை. அந்த பொண்ணுங்களை பத்தி நினைச்சு பாத்தியா? உன்னை பார்த்து நடுங்கிட்டு இருந்தாங்களே, போக விடுன்னு உன்னை பார்த்து கெஞ்சிட்டு இருந்தாங்களேடா. மன்னிக்கணுமா உன்னை? அட இல்ல மேடம், இவங்கெல்லாம் வேற டைப் பொண்ணுங்க. இவங்களுக்கு எப்பவும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். ஆனா நாங்க பக்கத்துல போனா கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்கள ஒரு பொண்ணு தான் சுனைனா. அவளை நான் ரொம்ப லவ் பண்ணேன். ஆனா அவ என்கிட்ட பேசவே மாட்டேன்டா. ஆமா, அதனாலதான் விட்டுடுங்க. கிட்ட வந்த பொண்ணுங்க யாரும் உருப்படியா திரும்பி போறதில்ல. சரிதானே மேடம்? ரொம்ப ஜாலியா இருந்தது. சவ ஜாலியா இருந்தது மேடம். ரொம்ப ஜாலியா இருந்ததா? அப்படியா? சொல்லி எப்படி ஜாலியா இருந்தது? மேடம் அது என்னன்னா, பொண்ணுங்க காட்டுக்கு வருவாங்க. எந்த பொண்ணு வந்தாலும், யாரு கூட வந்தாலும், யாரு கூட வரலனாலும் நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிடிச்சிருவோம் அவங்கள. நாங்க அவங்கள செஞ்சு வீடியோ எடுத்து பணம் சம்பாதிப்போம் மேடம். ரொம்ப ஜாலியா இருக்கும் மேடம். உங்களை மாதிரி மிருகங்களுக்கு தெரியுமாடா பொண்ணுங்க எப்படிப்பட்டவங்கன்னு? அவங்க ஒண்ணு ப்ராப்பர்ட்டி கிடையாது நீங்க யூஸ் பண்றதுக்கு. அது அவளோட விருப்பம். அவ யார் கூட உடல் ரீதியா உறவு வச்சுக்கிறது, யார் கூட வச்சுக்க கூடாதுன்றது. அந்த உரிமையை அவரோட சமுதாயத்தாலேயோ, அவரோட குடும்பத்தாலேயோ, அவரோட புருஷனாலேயோ கூட தடுக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி விஷயம் உங்களை மாதிரி கேவலமான ஜென்மங்களுக்கு புரியவே புரியாது. அதனாலதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஜெயில் இருக்கு. இனிமே வாழ்க்கை போல இங்கே சாவுங்கடா. முகமூடி போட்டுக்கிட்டு அப்பாவி பொண்ணுங்களை கற்பழிக்கிறது, அதை MMS எடுத்துக்கிட்டு அவங்களை கொலை பண்றது, இது ஆண்மையுள்ள செயல் இல்ல, வெறும் கோடத்தனம் தான். ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்னு ஈவு இறக்கமே இல்லாம இப்படி கடுமையான குற்றங்களை பண்ற குற்றவாளிங்க இதை மறந்துடுறாங்க. ராத்திரி எவ்வளவு கடுமையான இருள் சூழ்ந்தாலும் ஒவ்வொரு ராத்திரிக்கும் ஒரு விடியல் வந்துதான் தீரும். இதுல பாராட்ட வேண்டியது ஸ்னேகாவையும் அவங்க டீமையும் தான். அவங்க காவ்யாவை மட்டுமே காப்பாத்தல, மாறா ஒரு விஷயத்தை உறுதி பண்ணாங்க. அதாவது ரவிக்கும் அவன் நண்பர்களுக்கும் இருக்கிறதுலேயே கடுமையான தண்டனையை வாங்கி கொடுத்தாங்க. நண்பர்களே கற்பழிப்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் இல்ல, அவ சார்ந்திருக்கிற குடும்பத்திலையும் மரியாதையிலையும் மிக ஆழத்துல பாதிப்பை ஏற்படுத்துது. அதுல இருந்து மீண்டு வர்றது கிட்டத்தட்ட அசாத்தியம்தான். இத ரொம்ப வருத்தத்தோட சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இதுல நம்ம சமுதாயமோ எங்கேயோ சேர்ந்திருக்கு. ஒரு பொண்ணுடைய மரியாதைய அவ உடல் ரீதியான சம்பந்தத்தை வச்சு எடை போடுது. அதனால இதன் காரணமா ஏராளமான பெண்கள் பேர் கெட்டு போயிடுங்கிற பயத்துல இந்த மாதிரி உடல் ரீதியா துன்புறுத்துற குற்றத்தை அமைதியா சகிச்சுக்கிறாங்க. நீங்களும் அவங்கள ஒருத்தினா இன்னைக்கே போலீஸோட உதவியை நாடுங்க. அல்லது இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தைரியம் கொடுங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, அவங்கள போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போகிறதுக்கு. இத்தோடு நான் உங்கள் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். மறுபடியும் சந்திக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு குற்றத்துல இருந்து உங்களை அலர்ட் பண்ண இன்னொரு புது கதையோட. அதுவரை பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.